கடந்த மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருந்தன. ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண் என்று சொல்லப்படும் 118ஐ எந்த கட்சியும் பெறப்படாத நிலையில், பெரும்பான்மை இல்லாத சூழலில் தாவேகா 107 இடங்களை வைத்தும் காங்கிரசினுடைய ஆதரவு நிலையான 5ஐயும் பெற்றும் கூட தற்போது கதை முடிந்த பாடில்லை. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்கரை சந்தித்து தனது ஆட்சி படத்தை அலங்கரிப்பதற்கான அனுமதியை கோரிய விஜய்க்கு அவர் இன்னும் சிவப்பு கம்பளம் விரிக்கவில்லை. இருப்பினும் தாவேகா சபாநாயகர் இல்லாமல் 111 இடங்கள் மட்டுமே உள்ள நிலையில் பெரும்பான்மைக்கு தேவையான 7 இடங்களை எப்படி நிரப்பப் போகிறார்கள் என்பதும் கேள்வியாக தொக்கியிருக்கிறது. ஆளுநர் தனது அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க அனுமதி வேண்டுமென்றே தரவில்லை என்பதான முழக்கங்கள் ஒருபுறம் ஓங்கி ஒலித்திருந்தாலும், அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லும் வழிகாட்டல் நெறிமுறைகளுக்கு ஏற்ப ஆளுநரின் அதிகாரம் என்பதும் அரசியல் சாசன உரிமைகளை உள்ளடக்கி அவரின் செயல்பாடுகளும் மிக தெளிவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சிக்கு ஆட்சி அதிகாரம் வழங்குவதற்கான அனுமதியை ஆளுநர் வழங்க வேண்டும் என்று சொன்னால் முறையான பெரும்பான்மையை காண்பிக்க வேண்டிய கடமையும் அந்த ஆட்சியாளரிடம் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நிலையை காண்பிப்பதற்கான சூழல் விஜயிடம் இல்லாத நிலையில் கூட்டணியை உறுதி செய்து கொள்ள இன்னும் தொடர்ந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நடத்தப்படும் பேச்சுவார்த்தையில் இன்னும் சமரசம் எட்டப்படாத நிலையில், ஆதரவுகள் கிட்டாத நிலையில் நாட்கள் நகர்ந்து கொண்டே போகிறது. இந்த சூழலில் அரசியல் மாற்றங்கள், திடீரென அரங்கேற்றங்கள் வேறு மாறியான நிலையை நோக்கி பயணிக்கின்றது. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழலுக்கு ஏற்ப பிரதான எதிர்க்கட்சிகளாகவும் எதிரெதிர் முகாம்களிலே தங்கள் எதிரியாக வைத்திருக்கும் 2 திராவிட கட்சிகளும் ஒன்று சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் அரங்கேறும் என்றும் அரசியல் நோக்கர்களால் பேசப்படுகிறது. அப்படி இரு துருவங்களும் ஒரு துருவங்களாய் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா என்று சொன்னால், சட்ட ரீதியாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் காலச்சூழல்களில் அப்படி இணைவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏனென்றால் 2 அணிகளிலும் அமைந்திருக்கும் கூட்டணிகள் அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கூட்டணிகளை வைத்துக்கொண்டு இருவரும் ஒரே நிலையில் எடுத்து ஆட்சி படத்தை அலங்கரிப்பது என்பது முடவன் தேன்கொம்புக்கு ஆசைப்படுவது போல் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த சூழலில் காலதாமதங்கள் தள்ளிக்கொண்டே போனால் ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கையை விஜய் விரைவில் செய்வதும், 2 திராவிட கட்சிகளில் யாராவது ஒரு தலைவர் ஒரு முடிவு எடுத்தால் நிச்சயம் களங்கள் மாறிவிடும். அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவை கொடுக்குமா என்றால் நிச்சயம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் சில எதிர்நோக்குகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அப்படி அதிமுக எந்த நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் என்றால், தன்னுடைய கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற பாஜகவுடனான உறவை ரத்து செய்தால் மட்டுமே அது சாத்தியப்படும் என்று சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆனால் அப்படி பாஜகவுடனான உறவை அதிமுக ரத்து செய்து விட்டால், பாஜக தன்னுடைய விசுரூபத்தை கையில் எடுத்து விட்டால் அதிமுகவின் நிலை என்ன ஆகும் என்ற கேள்விகளும் தொக்கி நிற்கிறது. அதிமுக பல்வேறு வழக்கு விஷயங்களில் இன்றைக்கு ஆளுமைக்குரிய பாஜகவின் கைகளில் பிடியில் சிக்கி இருக்கிறதாக விமர்சனங்கள் எழும் நிலையில், எந்த முடிவுகளை எடுக்க இருக்கிறது அதிமுகவின் தலைமையும் இபிஎஸும் என்ற மாதிரியான கேள்விகள் ஒருபுறம் இருக்கிறது. அதிமுகவில் இருக்கும் பெரும்பான்மையான எண்ணிக்கை கொண்ட நபர்களை உடைத்து கொண்டு தனியாக சென்று விடலாம் என்று பார்த்தால், அதற்கான முடிவுகளையும் எடுப்பதற்கு சில தலைவர்கள் உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் நாட்கள் நகர அச்சங்களும் தமிழகத்தின் தேர்தல் களத்தினுடைய செயல்பாடுகளும் இன்னும் சூடுபிடித்த வண்ணமே இருக்கிறதை தவிர, ஆட்சி படத்தை அலங்கரிப்பதற்கான சூழல்கள் உருவாகாமல் களம் இன்னும் பற்றி கொண்டே இருக்கிறது. இந்த சூழல்கள் நாட்கள் தள்ளப்பட்டால், ஒருவேளை குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்துவதற்கான பரிந்துரையை செய்தால் என்ன ஆகும்? தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வருமா என்றதான கேள்விகள் ஒருபுறம் இருக்க, 2 திராவிட கட்சிகள் தங்களுக்குள் சமரசம் செய்து கொண்டு ஆட்சி படத்திற்கான ஆளுநர் மாளிகை நோக்கி பயணம் செய்தால் தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்வதற்கும் சாத்தியமில்லாத கூறுகள் நிறைய இருக்கிறது அரசியல் நோக்கர்களால். இன்னும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியே இன்னும் ஏற்காத நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக மட்டும் இருக்கிறார்களே தவிர, அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்னும் எந்த சபாநாயகர் முன்னிலும் அவர்கள் தங்கள் பதவியை உறுதி செய்து கொள்ள முடியாத நிலையில், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் தாவேகாவின் நிலை மிகவும் கடினமான நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். எது எப்படியோ குழப்பிவிட்ட குளத்திற்குள் கும்மாளம் பாடும் தொண்டர்களின் ரசிகர்களும் கூட்டங்களும் அதிகரித்து கொண்டே போகிறது. எது எப்படியோ விரைவில் ஆட்சி படத்தை அலங்கரிக்கப் போவது யார்? விஜய்க்கு அந்த கனவு கை கொடுமா அல்லது ஆளுநரின்
அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவாக இருக்கும் என்ற பரபரப்புகள் மத்தியில் நாட்கள் நகர்ந்து கொண்டு போகிறது. தேர்தல் முடிவுகள் மே 4 முடிந்து அடுத்த 4 நாட்களை கடந்துவிட்ட நிலையிலும் எட்டும் கனிகளை தொட்டப்பாடில்லை என்ற நிலையில் தொடர்கிறது அரசியல் களம்.